நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதுல நல்லதா ஒரு 5 செட்டிங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். இத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா தெரியும்ல, உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போனோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா, அதிகம் சொல்லலாம். அதே மாதிரி அதுல மூழ்கி கிடக்கிறவங்க நெறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கேப் வேணும். அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் நமக்கு. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்கு. சாதாரணமா எல்லாருடைய ஸ்மார்ட் போன்லயும் டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்க பார்க்கலாம். இது இல்லாம கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க உங்க போன்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, இது எதுக்கு அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் நம்முடைய ஹெல்த்தை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம அதிகமா டயத்தை வந்து அதுல தான் ஸ்பெண்ட் பண்றோம். இதுல ஸ்மார்ட் போன். ஸோ அதுல ஸ்கிரீன் டைம் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரை வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்க போன்ல நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அது எல்லாம் அதுல டிஸ்பிளே ஆகும். நீங்க எதை அதிகமா பயன்படுத்துறீங்களோ, ஸோ அதுக்கு நீங்க வந்து ரைட் டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க வழக்கம் போல வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துவீங்க. பயன்படுத்தும் போது அந்த சர்டன் டைம் வந்து நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்க போனோட ஃப்ரண்ட் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு பில் ஷேப்ல வந்து உங்களுக்கு அந்த டைமை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது தம்பி, நீ வந்து இந்த அப்ளிகேஷன்ல அதிகமான டயத்தை வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் இதுல இருந்து வெளியே வா அப்படிங்கிறதுக்காக ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ இந்த அற்புதமான ஒரு ஃபீச்சர் கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து எடிட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், சேர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக பிளே ஸ்டோரில் போயிட்டு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதில் ஒரு சில ஆப்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஆப்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஃபீச்சரை ஃப்ரீயாக கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் ப்ரோ வெர்ஷனில் தட்டி விட்டுருவாங்க. அங்கே போனால் பைசா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய ஆப்ஸில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பிடிஎஃப் எடிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன். ஆனால் சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு பிடிஎஃப் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலும் சூட் ஆகும். நான் ஆல்ரெடி லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் சாட் ஜிபிடியை ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டை பயன்படுத்திருப்பீங்க, அப்புறம் பேசி நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைவ் வாய்ஸ் மோட நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாட் ஜிபிடியில் பயன்படுத்திருப்பீங்க. கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு வீடியோ வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த வீடியோ நான் பார்த்தேன், செமையா இருந்துச்சு. அதாவது லைவ் வீடியோ சேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான விஷயம் கூடிய சீக்கிரத்தில் சாட் ஜிபிடியில் வரப்போகுது. ஸோ இதை பார்த்து மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. யாரு? கூகுளோட ஜெமினை, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட கோபைலட், இவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விரைவில் சாட் ஜிபிடியில் லைவ் வீடியோ சேட் மூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது அற்புதமான விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. கூகுளோட ப்ராடக்ட்டை நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவுதான் பாஸ்வேர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணாலும் ஹேக்கர் அதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லியிருக்காங்க. அதே போல் மெட்டா கம்பெனியும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதில் கூட 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்குங்க. ஸோ இது மூலயமா நம்ம அக்கௌண்ட்டை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கலாம். பட் ஃபாஸ்ட்டாக சைன்இன் பண்ணணும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். அதுக்கு கூகுளோட அத்தென்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு அந்த கோடெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க ஷார்ட்டாக ஒரு 6 நம்பரில் ஒரு கோடு கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே கொடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட்டை ஈஸியாக சைன்இன் பண்ணி உள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ அந்த கூகுளோட அத்தென்டிகேட்டரில் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோடை காப்பி பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி தானே? இனி நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஒரு தட்டினீங்கன்னா போதும், நீங்கள் அந்த கோடை காப்பி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் ஒரிஜினல் இமெயில் ஐடியை பயன்படுத்திருக்கீங்க. இனி அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கு பேர் ஷீல்டட் இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரரியாக ஒரு இமெயில் ஐடியை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
அது வழியா நீங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா உங்களுடைய ஒரிஜினல் இமெயில் ஐடி வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது டெஸ்டிங் பேஸ்ல இருந்தாலும் இதோட இமேஜ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து எங்க வந்து செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நல்லதா ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.